தொழில் நல்லாயிரும். இந்தாம்மா நிம்மதியாக இருந்துக்கா. பூவை வாடாமல் வாடும். ஆனால் என் பேரை சொல்லி பூச்செடியில் வச்சு நிரந்தரமாக வச்சுக்கா. வாங்க பக்கத்தில். கிட்டவாடி வெற்றிவேல் முருகனுக்கு. இது யாரு? அப்படியா? இவளை பற்றி கேட்கறதுக்கு என்கிட்ட வருவேன். அன்னைக்கு விளக்கம் கொடுப்பேன். போ, வேறு உனக்கு என்ன வேணும்? இந்தாடா, அடுத்து ஒரு கடையை திறந்துக்கா, பணம் கிடைக்கும் லட்ச லட்சமா. போ. ஓகே. கருப்புசாமிக்கு அடுத்து நீங்கள் நாகப்பட்டினமா? திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் யார் என்ன சொல்வது? வாங்க வாங்க வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களே? அண்ணனும் தங்கச்சியுமா? அக்காளும் தம்பியுமா? அக்காளும் தம்பியும். முதல்ல அக்காளுக்கு கல்யாணம் முடிக்கணுமா, தம்பிக்கு கல்யாணம் முடிக்கணுமா? சரி, 2 தடவை கால் வந்துட்டுவாங்க. 2 தடவை வந்துட்டுவாங்க. இந்த வருஷத்தில் இவளுக்கு தகுதியான ஒரு கணவனை கொண்டு வந்து சேர்க்குறேன். அவன் எம்பெருமான் நாராயணனுடைய பேரை உடையவனாக இருப்பான். ஒன்று சீனிவாசன், இல்லைனா கோதண்டம் அல்லது ஸ்ரீராமன், இப்படி போட்ட அவதாரத்தில் உள்ள பேராக இருக்கும். என்ன, அதை செஞ்சு தரேன். கடன் இருக்குது, அதையும் தீர்த்துருவோம். நிரந்தரமான வேலை இல்லாமல் வருத்தப்படுறேன், அதை தீர்த்து தெளிவாக்கி உனக்கு வேலையை தரேன், வருமானத்தையும் தரேன். நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யம் பெறுவாய். சந்தோஷமாக போயிட்டாரு, கூப்பிட்டாச்சு, ஓடு. கருப்புசாமிக்கு. அப்படியா? அப்படியா? கருப்புசாமி, நான் கல்யாணம் முடிச்சும் என் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை, மனவேதனையும் குழப்பமாக இருக்குன்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்குறாள். யாருக்கு? பையனுக்கு. வா, கல்யாணம் முடிச்சிட்டியா பையனுக்கு? மரமாக எங்கே இருக்க? என்ன நிம்மதி இல்லப்போ? கால் வந்துட்டு வா. இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வா. அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அதனை விடவா உயர்ந்தது காசி. சக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். உன் மகனை போய் கேட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், நீ அறிவுரை சொல்லணும், நான் வாழ வேண்டாம் அப்படி சொல்லி அந்த பிள்ளை பக்கத்தில் போகிறதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை ஆனால் என்ன சொல்லணும்னா, நான் உங்கள் மகனுக்கு எந்த துறவும் பண்ணலை, நான் நேர்மையாக நடக்கேன், ஆனால் உங்கள் பையனுக்கு தான் மண்டையில் ஏதோ குழப்பம், என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டியே அப்படின்னு அவன் சொல்கிறான். கால் வந்துட்டு. வெளியில் போய் பேசுறீங்களா? வழி இடம் கொடுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் கொடுங்க. உன் பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி திருத்தி கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லா வாழ வச்சுத்தாரேன். அவனுடைய எண்ணத்துக்குள்ளே ஒரு பெரிய பேராசை இருக்குது. அந்த பேராசை ஒரு பெண்ணை சார்ந்தது. அந்த பெண்ணும் கல்யாணம் முடித்து இவனை கைக்குள்ளே போட்ட ஒரு அன்புக்குரியவள். அந்த மனநிலைகளிலிருந்து பிரித்து கொண்டு வந்து கட்டிய மனைவியோடு உண்மையாக வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் வந்துட்டு வா. சாகச கலைகள் 1000 உண்டு, கருப்புசாமிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா கருப்புசாமி, காப்பாற்றுற உன் பிள்ளையை திருத்தியாச்சு. சந்தோஷமாக 3 முறை என்னையை பார்க்கவா. ஓடே போ, சாப்பிட்டு வா. கருப்புசாமி, நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? நீதிமன்றத்தில் யாருக்கு என்ன விஷயம்? கோர்ட்டில் என்ன விஷயம்? கோர்ட்டுக்கு என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. சங்கீத மேகம் நல்ல காலில் விழலை,
பொய் சொல்லுத நல்ல காலில் வந்துட்டோம். பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. காலொன்றுவா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமும் இல்லை, அவனியில் நின்றி ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. ஏமாந்து போன ஒரு சூழ்நிலையை வச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிய. ஏமாற்றியவன் தவறு செய்து தன் வழக்காக வைத்திருக்கிறான். மீள முடியாத துயரமும் பண நஷ்டமும் உங்களுக்கு. இதுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு கேள்வியும் ஆசையும் ஒரு காரணம். இந்த கோர்ட்டிலிருந்து விடுதலையும் ஆகணும். உன் பையன் வெளிநாடு சென்று செல்வத்தை பெருக்கி ஆனந்தமாக திரும்பி வரணும். கால் நோட்டுவான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை. எல்லாம் உன் விதிமா. உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைச்சு தாரேன். நீதிமன்றத்தில் உனக்கு நிறைவான தீர்ப்பு தந்து உன்னை தெளிவாக்கி தாரேன். நீ வெற்றியடையக்கூடிய காலம் தானே தவிர வீழ்ச்சிக்குரிய நேரம் இல்லை மகளே. வேறு என்ன வேண்டும் உனக்கு? இந்தா கடன்படாமல் காப்பாற்றுறேன். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா. கேட்ட வரத்தை குடுன்னு உத்தரவு. வேறு என்ன வேணும்? இந்தா உயர்ந்திருப்பாய் செல்ல மகளே, ஆனந்தமடைவாய். வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கருநீல உடை அணிந்து. ஐயா, வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் யாருக்கு இருக்கு? இருக்கா? வா. யாரெல்லாம் வந்தீங்க? அப்பா வர சொல்லுங்க. தப்பாது பழி தீர்க்கும், தப்பாது பசி தீர்க்கும் பப்பாளியை போல் அப்பா. கால் வந்துட்டு வாங்க. சரி சரி சரி. ஆசை மச்சான் வாங்கி தந்த டேஸ் டேஸ். உட்காருமா. என்னம்மா வேணும்? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஏன் இங்கே வரல? புரியலையே. அப்படியா? கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்காருங்க. அப்பப்போ கடிச்சுக்கிட்டீங்களா? சண்டை கிட்ட போட்டுக்கிட்டீங்களா? உட்காருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். கடவுள் மேலே உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை, தெளிந்த சிந்தனை, விடாப்பிடியாக பக்தி வைத்தால் அடையாத வெற்றி ஒன்றுமில்லை. ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு தெய்வத்து மீது பக்தி உண்டு. பூசாரி சோசியக்காரன் மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. குழந்தைன்னா டாக்டரை பார்க்க வேண்டியதான், சாமியாரை போய் ஏன் பார்க்க அப்படின்னு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் மனதை திருத்தி வர வைப்பேன். ஆம்பளை பிள்ளை உனக்கு தருவேன். முருகப்பெருமான்னு பேர் வைப்பேன். ஜெயித்த பிறகு என்னை சந்தோஷமாக பார்க்க வருவான். இந்த வருஷம் தைப்பூசத்துலேருந்து உனக்கு குழந்தை ஜனனமாகும். ஆனந்தமடைவாய். வேறு என்னப்பா வேணும்? இந்தா உன் தொழில் நல்லாகும், ஆனந்தமாக உயர்வாய், நிறைய பணம் கிடைக்கும். இந்தா கடன்படாமல் காப்பாற்றுறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. மன்னார்குடி 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 பக்தரவா? மன்னார்குடி மன்னார்குடி. பொய் சொல்லக்கூடாது, புறஞ்சூழலாகாது, ஐயப்பனே நினைவாய், அருளாரமுதம் பேரு. புரிஞ்சுக்கிட்டாளே புரிஞ்சுக்கிட்டாளே புரிஞ்சுக்கிட்டாளே. ஏய் போப்ல பா 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 பா. கால் வந்துட்டு வா. மன்னார்குடியாடா தம்பி? ஆ வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மன்னார்குடி எங்கே இருக்குப்பா? திருவாரூர் பக்கத்தில் இருக்கா?
அப்போ திருவாரூரும் வரலாம், மன்னார்குடியும் வரலாம், பூந்தோட்டமும் வரலாம், நன்னிலமும் வரலாம். என்ன அப்படி தானே? எதுக்கிட்டே நாகப்பட்டினம் வந்துருந்த வாபே உள்ள காலில் வந்துட்டு வாடா. நான் பைத்தியார போய் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ அச்சரி பிச்சரி கிச்சரி போய் உள்ள அப்படியா? சரி சரி, சோமா இருக்கலாம். அப்பா என்னப்பா வேணும்? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. வீரனார்னு ஒரு தெய்வம் வராரு, அது யாருப்பா? குறை வச்சிருக்கீங்களே நிறைய. 3 வருஷமாக கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இடையில ஒரு பக்கத்தில் வலியும் வீக்கமும் வந்துருச்சு. அதெல்லாம் சரியாக்கணும்ல. கால் வந்துட்டு வாப்பா. ஏம்மா நீ திருவாரூரில் இருக்கியாம்மா? அப்போ வந்து நில்லு. பொன்னம்பலத்தில் தை மாதத்தில் ஜோதியாய் காட்சி தந்தாய். வா, சபரிமலைக்கு போயிருக்கேன் இதுவரை. ஐயப்ப சாமி மேலே எதுவும் அன்பு பாசம் உண்டா? ஏன் அப்போ அங்கே போகலை? நீ பாசம் வச்சுருக்க, சரணம் வச்சுருக்க, ஏண்டா போகிற? அதனால் முடியலை. கண்ண முடி உட்கார். கர்மசாமிக்கு இந்தா உன் கடன் தீரும்டா. இந்தா மகனே, பக்கத்தில் வா. நல்லா இருக்கும், வா பக்கத்தில். இன்னொரு இடத்துல கொஞ்சம் பண உதவி கிடைக்கும், அதை வச்சு நல்லா இரு. உன் உடல்நிலையை நல்லா ஆக்கிட்டார். சரி பார்த்துக்கிடுங்க. 3 முறை என்னைய பாருங்கள். திருவாரூரிலிருந்து ஃபாரின் வர தொடர்புடையது யார்? வெளிநாடு வர. அப்படியா? உங்களுக்கு திருவாரூர் ஃபாரின் இருக்கும். யார் இருக்கா? நீங்களா உங்கள் பையன்? பெட்ரோல் பல்க் வச்சுருக்கிறது யார்? காரணம் பார்த்தியா, ஃபாரின் தான் பெட்ரோல் பல்க் வச்சுருக்கா. பைப்பு தெரியுதுலா? அதுதான் கேட்டேன். அதுன்றாங்க. ஓ மரமே உசந்த மரமே ஒரு குத்து இலக்கி விதியற்ற மரமே. இன்னொரு தர காலன்ட்டு வா. இது ஒரு உடற்பயிற்சியாகவும் நினைக்கலாம், சாமியுடைய சரணாகதியாகவும் நினைக்கலாம். என்ன உடற்பயிற்சினா எங்களுக்கு செய்ய தெரியாதோ? நீங்கள் சொல்லித்தான் செய்யணுமோ? உட்கார். உன்னுடைய கணவன் வேலை பார்க்குற நிலைகளை பார்த்தேன். ஒரு ஓராண்டு காலங்கள் 1.25 ஆண்டுகளாக அந்த தொழிலை லாக் பண்ணி சட்டப்படி ஒரு குழப்பம் நடந்து போச்சு. அதை இப்போ தெளிவாக்கி மீண்டும் தொடர்றதுக்கு வேற ஒரு கணக்கு உருவாக்கி வழிவகுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ புதுமையாக அடிஷனலாக ஒரு வருமானத்துக்கு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி 2 நட்புகள் மூலமாக சரியாக்கி உன் கடன்களை தீர்த்து தந்துருந்தேன். நீ நாகப்பட்டினம்னு வந்து நின்ன, உன்னுடைய சொந்த வீடெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் மீட்டி தந்து உங்களை காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா இன்னிலிருந்து அங்கே தொழில் ஓடும், வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சுக்கா. சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி அடுத்து பேசுவோம். வாப்பா, பிள்ளைகளை வெளிநாட்டில் வச்சுருக்கிறவன் பயா. ஏழாம் இடத்தில் ராகு கேது இருந்து இல்லற வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாமல் வேதனை அடைந்து தூயதோர் ஜோதிடத்தை கேட்டு சுகமில்லாத மனதை பெற்று வந்த செல்வ மக்கள். சோசியம் கேட்டிங்களா? சாதகம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? என்னது? நான் அதான் கேட்டேன். இது என்னது? சாதம் பக்கம் தெரிச்சுனா வை. சும்மா சொன்னே. சோமா இருக்கீங்களா? எந்த ஊரு?
இதோ இந்த ராகு கேது சர்ப்பகால தோஷத்தில் உன் பிள்ளை பிறந்திருக்கான்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதான் ராகு கேது அமைஞ்சிருக்கு. ராகு கேது ரெண்டுக்கும் இடையில் எல்லா கிரகமும் மடங்கி போச்சு. அதனால் கல்யாணம் சொந்தமாக எடுக்கிற எல்லா முடிவும் முதல் நாள் வந்து பேசுவாங்க, 2ஆம் நாள் 11 கேட்டால் ஏமாந்து போயிருவீங்க. நீங்கள் இதுவரை உள்ளது பூராமே ஏமாற்றம் தான். சொந்தக்காரங்களும் கூட நம்ம குடும்பத்தை பற்றி அவதூறான நிலைகளை வச்சுருக்காங்களே தவிர குடும்பத்தில் சம்மந்தம் கலக்கணும் இல்லை. இடையில் ஒருத்தன் சம்மந்தம் கலக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி வச்சுருந்தான். அதுவும் கூட தேவையில்லாமல் கொஞ்சம் பிரிவாகி பிரச்சனை ஆகிருக்கு. எல்லாம் மாற்றி வெற்றியாகி வாழ வச்சுருந்தா போதுங்களா? கல்யாணம் முடிப்பான், பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வைப்பியா? கருப்பசாமின்னு வை. இந்த அதெல்லாம் மனசால வந்த வியாதி. மனித வாழ்விலே துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. உன் பையன் கல்யாணம் முடிச்சிட்டோம்னா உன் நோயெல்லாம் போயிடும். குழந்தை உண்டாயிட்டான்னு வச்சுக்கோ, உன் கடன்லாம் போயிடும். எல்லாமே எங்கே இருக்கப்போ மனசுக்குள்ளே தான் இருக்குது. இன்னையிலேருந்து உற்சாகமாரு, நான் வாரேன் கருப்பசாமி, கல்யாணத்தை நடத்தி தாரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்து போ, இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கா, ஆனந்தம் அடைச்சிக்காங்க, போங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அப்படியா? என்ன விஷயம்? சரி சரி. வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இது சொன்னா வெக்க கேடு, சொல்லாட்ட மானக்கேடு. வாங்க, என்னப்பா வீடு நிலம் சொல்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அது என்ன அங்காளமான ஒரு தாய் வாராள, எங்கே இருக்கா? உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அது, ஆனால் அருகில் இருக்கும் தெய்வம். அப்படியா? சரி. தம்பி நல்லா இருக்கேடா. தியானம் மெடிடேஷன் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சியே அதை தொடங்க முடிஞ்சுதா உனக்கு? முடியலை, அறவுரை கேஸாக ஆகிட்டேன். சரி இருக்குது, துறவிடு. அப்புறம் இந்த கல்யாண விஷயமா என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆக்கி தந்துடுறேன். 3 மாதம் டைம் இருக்குது. ஏன் கவலைப்படுறேன்? உனக்கு என்ன செய்யணும்? உன் கேள்வி என்ன? கால் வந்துட்டு வா. யார் நீங்கள்? எதுக்காக வந்திருக்கிய? மகிஷம் வருது. மகிஷம் என்றால் தூய தமிழில் என்னது? எரும மாடுன்னு அர்த்தம். எரும மாடு ஏன்